Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒன் பார்ட் ரெசிபி தான். பிரஷர் குக்கர்ல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு தக்காளி சாதம் பண்றதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா 5 சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்றேன். சோ புளிப்பு ஜாஸ்தியா இருந்ததனால 5 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நெய் சேர்த்துக்க வேணான்னா வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு பிளேட்டில் ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்களே அது, ஒரு 4-5 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனிஸ், கொஞ்சமாக கல்பாசி, 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. நம்ம இதில் வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ வாசனைக்கு இதை மட்டும் தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது நல்லா அதோட வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக நம்ம வதக்கி எடுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ ஓரளவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னே நல்ல வாசனை வரும். அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதோட அந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் இன்னும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டோட ராஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 7லேருந்து 8 பழம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்க தக்காளியே தெரியாத அளவுக்கு பிளெண்ட் ஆகணும் அந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து. இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வேண்டாட்டி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த கரம் மசாலா வெறும் மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டா கூட போதும், நல்லா தான் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த அரிசியவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போது அந்த தக்காளி சாதத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 2.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இதில் 1 கப் எடுத்துருந்ததுனால இதில் 2.25 கப் தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களோட சாப்பாட்டு அரிசிக்கு எந்த அளவுக்கு சேர்த்துப்பீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளி சாதத்துக்கு. ஏன்னா தக்காளியில் இருக்கிற ஜூஸும் ஆட் ஆகுறதுனால சொல்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டதுனால இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலாக நம்ம லிட்டு போடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போது அதோடய வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு விசில் வச்சுக்கலாம். நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாட்டு அரிசிக்கு வைப்பீங்களோ அந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுறப்பவே நல்ல வாசனை. இதில் நம்ம வேறு எந்த கலரும் ஆட் பண்ணாததுனால நேச்சுரல் கலரில் தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டாமினேட்டிங்காகவும் இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தண்ணி இந்த மாதிரி கம்மியாக வச்சுருக்கிறதுனால பாருங்கள் உதிரியாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக வைக்கிறத விட தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி குழஞ்சி போயிடும். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடியோடு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.